ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேங்களூர் சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கர்டு, கொஞ்சமாக மஞ்சள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டவாவில் 10 to 12 காஷ்மீரி வத்தலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்மூத் பேஸ்டா இருக்கணும். இப்போ ஒரு டவால 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி ரெடியா எடுத்து வச்சிருக்க பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் இந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணிருக்க சிக்கனை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 to 20 minutes நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 minutes கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட மசாலாவும் சிக்கனும் நல்லா கோட் ஆகி வெந்து வந்திருக்குங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட மேங்களூர் சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. சப்பாத்தி அண்ட் ரைஸ் ரெண்டுக்குமே சூப்பரா இருக்குங்க. மறக்காம ட்ரை பண்ணி